திருமண வயதில் மகள் உள்ள பெற்றோரா நீங்கள்? கட்டாயம் இதை பாருங்கள். உங்கள் மகளுக்கு அன்பாக அரவணைக்கும் நல்ல கணவனை மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்ல மகனையும் தேடுங்கள். மருமகன் என்றால் இன்னும் ஒரு மகன் என்று பொருள். அழகான ஆணை மணமகனாக தேடாதீர்கள். ஒரு ஆணின் அழகு என்பது சம்பாத்தியம், பொறுப்பு, கண்ணியம், சிறந்த ஒழுக்கம், அறிவும் அன்பும். அவனின் பெற்றோரை மதிப்பவனாக, கெட்ட பழக்க வழக்கங்கள் அற்றவனாக இருந்தாலே போதும். இதற்கு மேல் சிறந்த ஆண்மகனுக்கு அங்கீகாரம் தேவையில்லை. மணமகனிடம் கார், பங்களா, ஆடம்பரம், ஏசி மற்றும் பணம் மட்டுமே வேண்டும் என நினைத்தால் காலம் முழுவதும் உங்கள் மகள் கூண்டு கிளியை போலதான் அடிமையாக வாழணும். பணக்காரனுக்குத்தான் பொண்ணை தருவேன்னு சொல்றவங்க நல்ல பையனை தேட விரும்பலைன்னு அர்த்தம். காலம் மாறிட்டு இருக்கு. ஆடம்பரத்தை தேடி தேடி காலத்தை வீணடிப்பதும் இல்லாமல் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் வீணாக்காதீர்கள். பெற்றோர்களே, உங்கள் மகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மட்டும் நினையுங்கள். மணமகனுக்கு நல்ல குடும்பமும் குணமும் இருந்தால்தான் உங்கள் மகளால் நிம்மதியாக ஆயுளுக்கும் வாழ முடியும். பணம் தேவைக்கு இருந்தால் போதும். பணம் மட்டுமே தேவைன்னு வாழக்கூடாது. பணம் இரண்டாம் பட்சம்தான். பள்ளி அறையில் மட்டுமல்ல, சமையலறையிலும் அவளுக்கு துணை கொடு. மாதத்தில் 3 நாட்கள் மனைவிக்கு தாயாகு, மற்ற நாளெல்லாம் சேயாகு. இரவிலே தாமதித்து இல்லம் செல்வதை இயன்றவரை குறைத்திடு. இயலாத நிலையில் அவள் இருந்திடக் கண்டாலே உறவுதனை தவிர்த்திடு. சின்ன சின்ன சண்டைகள் தினந்தோறும் போட்டுக்கொள். சினங்கூடி பெருஞ்சண்டை வராமல் பார்த்துக்கொள். அவள் கற்பம் சுமைக்கையில் நீ அவளை சுமந்திடு. விடுமுறை நாட்களில் காலை வரை அவள் அழகாய் தூங்கட்டும். அவள் படுக்கை அறை சென்று உன் கை தேநீர் வழங்கட்டும். உறவது முடிந்த பின்னே உன் பாட்டுக்கு தூங்காதே. உன்னவள் உன் மார்பில் தூங்க ஓரிடம் கொடுக்க தவறாதே. தாமதித்து வீடு வந்தால் தகுந்த காரணம் சொல். தப்பு உன்னில் இருந்தால் மன்னிப்பு கேள். வேலைக்குச் செல்லும் போதும் வேலை விட்டு வந்த பின்னும் புன்னகை சேர்ந்த முத்தத்தை, பூவை அவளுக்கு போட்டுவிடு. சிறப்பான நிகழ்ச்சி எதற்கும் அவளை கூட்டிச் செல். எடுப்பான பெண்ணை கண்டால் எட்டி நீயும் நின்று கொள். நோயிலே அவள் வீழ்ந்தால் பாயாகிவிடு. நோவொன்று அவள் கண்டால் தாயாகிவிடு. உன்னாலே அவள் வடிக்கும் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும் இருக்கட்டும். வேளை வரும்போதெல்லாம் வெளியே அழைத்து செல். வேதனை அவள் கொள்ளாமல் விருப்பங்களினை ஏந்திக்கொள். அவள் ஒரு குற்றம் செய்தால் அனைத்து புரியவை. அன்னையாக நீ மாறி அவளை திருந்தவை. தலை நரைக்கும் காலத்திலும் சேர்ந்தே உறங்கிடு. சாகப் போற நேரத்திலும் அவள் கை பிடித்துவிடு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். சூப்பரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.